ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாளை கல்விக்கு அதிதேவதையான அயக்ரீவ ஜெயந்தி நன்னாள். இந்த நன்னாளிலே அயக்ரீவரின் அவதார நோக்கத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பிரம்மதேவரை படைத்து அவருக்கு வேதங்களை உபதேசித்தவர் அயக்ரீவர் என்கிறது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். ஒரு சமயம் தாம் பெற்ற வரத்தின் சக்தியினால் உலகிற்கே தீங்கிழைத்து வந்த மது, கைடபர் என்னும் இரு அசுரர்கள் பிரம்மதேவரிடம் சண்டையிட்டு 4 வேதங்களையும் அபகரித்து கொண்டனர். சிருஷ்டி நின்று போனதால் திகைத்து நின்றார் பிரம்மதேவர். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு பேரொளியுடன் வெள்ளை குதிரை முகம் கொண்டு கரத்திலே ஜபமாலையும் சங்கு சக்கரதாரியாய் அயக்ரீவராய் தோன்றி மது, கைடபரை கொன்று வேதங்களை மீட்டெடுத்தார். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பிரம்மதேவருக்கு மீண்டும் வேதத்தை உபதேசம் செய்தார். அது மட்டுமல்லாது அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசித்தவரும் அனைத்து கலைகளுக்கும் வித்தைகளுக்கும் மந்திரங்களுக்கும் தலைவராக பிரகாசிக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவமாகிய அயக்ரீவரை ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று அவர் அவதரித்த நாளில் கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் நடத்தி அவரை போற்றி வணங்குவோம். ஓங்காரோத்கீதரூபாய ருக்யஜொஸ்ஸாமமூர்த்தயே நமோஸ்து தேவதேவாய வாஞ்சிதார்த்தப்ரதாயினே. ஹயக்ரீவ ஹயக்ரீவ அயக்ரீவேதிவாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்ரமிவ யோஷிதः. ஹயக்ரீவ ஹயக்ரீவ அயக்ரீவேதி யோ வதேத் தஸ்ய நிஸ்ஸரதே வாணி ஜஹ்னு கன்யா பிரவாஹவத். அயக்ரீவ ஹயக்ரீவ அயக்ரீவேதி யோ த்வனிः விஷோபதே ச வைகுண்ட கவாடோத்காடனக்ஷமः. இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளிலே பாராயணம் செய்து அயக்ரீவரின் பரிபூர்ண அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.